நண்பர்களுக்கு வணக்கம். எத்தனை பேத்துக்கு இந்த செடிய பத்தி தெரியும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனா உங்களுக்கு இத பத்தி தெரியாத வரைக்கும் தான் எங்களுக்கு இன்னும் நெறைய கிடைக்கும். பண்டைய காலம் முதல் இந்த காலம் வரைக்குமே இன்னும் கிராமங்கள்ல சமையல்ல புழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த மொசுமொசுக்கை. நிறைய மருத்துவ குணங்கள் இருந்தாலும் முக்கியமா பயன்படுத்துறது சளி தொந்தரவுக்காக மட்டும் தான். ஆமாங்க, இந்த மொசுமொசுக்கை இலைகளோட தூதுவளை இலை மற்றும் ஓமவல்லி இலைகளை சேர்த்து நம்ம ரசம் வச்சு சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது எப்படிப்பட்ட சளியா இருந்தாலும் உடனே சரியாகிடும். இந்த மொசுமொசுக்கு இலைகளை எங்கள் வீட்டு சமையலுக்கு அடிக்கடி பயன்படுத்தும் அப்படிங்கிறக்காகவே நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க வேலியில் இந்த கொடிகளை படர விட்டுருக்கோம். இந்த மொசுமொசுக்கை கொடியை நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செடியோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா முக்கோண வடிவத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகள் மற்றும் தண்டு பகுதியில் ஒரு சுனை போன்ற அமைப்பு இருக்கும். கூடவே இந்த பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடர் சிவப்பு நிறத்தில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதை வச்சே நம்ம இதை மொசுமொசுக்கை செடி என்று அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோக்களை நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. ஆனால் யாரும் அதிகமாக லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன ஆதரவு தான் அடுத்து பயனுள்ள தகவல்களை பகிர்றதுக்கு எங்களுக்கு ஆதரவாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.